வணக்கம். செல்லப்பன் வித்யா மந்திர் சர்வதேச பள்ளியில் மாணவர் தலைமை பொறுப்பேற்பு விழா. காரைக்குடி செல்லப்பன் வித்யா மந்திர் சர்வதேச பள்ளியில் 2026-27 ஆண்டிற்கான மாணவர்கள் தலைமை பொறுப்பேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான தலைமை தேர்வுக்கான தேர்தலில் மாணவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தொடர்ந்து தகுதியான வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாதிரி கணினி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் தேர்தலானது நடைபெற்றது. இந்த தேர்தலில் 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் வாக்களிக்கும் உரிமை பெற்று தங்களது கடமையை நிறைவேற்றினர். வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டதில் 12ஆம் வகுப்பு மாணவர் கார்த்திக் சூர்யா 688 வாக்குகள் பெற்று பள்ளி தலைவராகவும், பழனி குமரன் 396 வாக்குகள் பெற்று துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்களுக்கான பதவியேற்பு விழா 21/7/2026 அன்று பள்ளி விழா அரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தலைமை தளபதி திரு அசோக் ஜால்வானியா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்விற்கு பள்ளியின் தாளாளர் திரு சே சத்யன் அவர்கள் தலைமை வகித்தார். பள்ளி நிர்வாக இயக்குனர் திருமதி சங்கீதா சத்யன் அவர்கள் முன்னிலை வகித்தார். கல்வி இயக்குனர் டாக்டர் ராஜேஸ்வரி அவர்கள் இந்நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தார். பள்ளியின் முதல்வர் திருமதி லூயிசா ரெமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினர் தனது உரையில், இன்று நீங்கள் பள்ளியில் கற்றுக்கொள்ளும் தலைமை பண்புகளும் ஒழுக்கமும் நாளை சமூகத்தில் உங்களை உயர்ந்த இடத்தில் நிலைநிறுத்த அடித்தளமாக அமையும். இந்த பள்ளியில் ஜனநாயக முறையில் நடைபெற்ற தேர்தல் மாணவர்களை எதிர்கால இந்தியாவின் பொறுப்புள்ள குடிமக்களாகவும் தலைவர்களாகவும் உருவாக்கும். இன்று பள்ளியில் நீங்கள் அளிக்கும் வாக்கு நாளைய இந்திய தேர்தலில் பொறுப்புடன் வாக்களிக்கும் பண்பை வளர்க்கும் முன்னோட்டமாகும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் தலைமை பண்பு, பொறுப்புணர்வு, ஒழுக்கம் மற்றும் தனித்துவமான ஆளுமையை வளர்க்கும் கல்வியை வழங்கும் இப்பள்ளிக்கு எனது பாராட்டுக்கள். ஒவ்வொரு மாணவரும் இந்தியாவின் எதிர்கால முகங்கள். பள்ளியின் விதிமுறைகளையும் ஒழுக்கங்களையும் மதித்து நடக்கும் மாணவர்களே நாளைய நாட்டின் சட்டங்களையும் மதித்து சிறந்த குடிமக்களாக உருவாக்க முடியும் என்று வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து பள்ளி மாணவ தலைவர், துணைத் தலைவர் மற்றும் விளையாட்டு பிரிவு தலைவர்களுக்கு பதவிகள் வழங்கப்பட்டன. அவர்களுக்கான பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டன. இறுதியாக தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவடைந்தது. அறிஞர் பார்வை செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட புகைப்பட கலைஞர் சாத்தையாவுடன் ரேணுகா முத்துக்குமார். மேலும் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பயணியுங்கள் அறிஞர் பார்வை செய்திகளோடு.